இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 543 சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு. 543 இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது 543 என்ன சீட் வேணாலும் ஆகலாம். 600 700 800 900 எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா 543 உதாரணத்துக்கு 800க்கு வருது அப்படின்னா ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 20% உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும். தெல்ல தெளிவு. அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம். உத்தரப்பிரதேசல 45 லட்சம் 49 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். தமிழகத்தில் சில இடத்துல 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பலிக்காது, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட் அதிகமாகணும், ஆனா 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யாரு சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நீங்க தெளிவு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? அப்படி நீங்க அந்த தகவலை யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிறோம்.